லேட்டஸ்டா வைரலா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா. அதுல அந்த பொடி பையன் சொல்லுவான் சங்கம்லாம் முக்கியம் கிடையாது, சாப்பாடு தான் முக்கியம். ஆனா உலகத்துல எந்த தமிழ்கிட்ட கேட்டாலும் உனக்கு சாப்பாடு முக்கியமா இளையராஜாவோட இசை முக்கியமான்னு கேட்டா இளையராஜாவோட இசை தான் முக்கியம் சொல்லுவான். கரெக்டா? இதை நான் சொல்லல, திருவள்ளுவர் அப்பவே சொல்லியிருக்காரு, செவிக்குணம் இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். இளையராஜாவின் இசை செவிக்குணம் இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு பிரியாணி ஈயப்படும் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஒருத்தன் வந்து சலூனுக்கு போயிருக்கான், அவன் தலையில மொத்தமே 69 முடிதான் இருந்திருக்கு. மொத்தம் 69 முடிதான் இருந்திருக்கு. அதை போய் சலூன்ல போனோம்னா பார்பர் ஒரே கிண்டல் அவனுக்கு, இது என்ன கட்டிங்கா இல்ல கவுண்டிங்கான்னு கேட்டுருக்கான். இதை கட் பண்றதா இல்ல கவுண்ட் பண்றதா? அவன் சொல்லிருக்கான் இல்ல கலர் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். அதாவது முடி எவ்வளவு குறைஞ்சாலும் அதை கலர் பண்ண முடியாது, லைட் கலர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி தமிழர்களோட வாழ்க்கையில எது குறைஞ்சாலும் அதை கலர்ஃபுல்லா ஆக்குறது இளையராஜாவின் இசைதான். நீங்க இந்த லாங் ஜர்னி போற டிரைவர்ஸ் கேட்டு பாருங்க, வண்டியில டீசல் இல்லைனாலும் பெட்ரோல் இல்லைனாலும் ஏன் இன்ஜினே இல்லைனா கூட இளையராஜாவோட சிடி உணர்ந்ததுன்னா போதும், கண்ணை மூடி வண்டி ஓடிட்டு போயிட்டே இருப்பான். இதை நம்ம எல்லாருமே உணர்ந்த ஒரு விஷயம். பலூன்கள் உயர எழும்பி வானில் பறக்க பொருத்தப்படும் வாயு இயந்திரம், தமிழர்களின் உற்சாகம் உச்சத்தோட இளையராஜாவின் இசையை மந்திரம். இந்த கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் மறுபடியும் அந்த பழைய இடத்துக்கு வரேன். அந்த சின்ன பையன்கிட்ட போய் சங்கம் முக்கியமா இல்ல சாப்பாடு முக்கியமா அப்படின்னு கேட்டா அவன் வந்து சாப்பாடு தான் முக்கியம். ஆனா இங்க தமிழ்நாடு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் இருக்காங்கன்னா சாப்பாடு முக்கியம் இல்லை, சம்பாதியம் முக்கியம் இல்லை, வேற எதுவுமே முக்கியம் இல்லைன்ட்டு இந்த சங்கத்துக்காக உழைக்கிற தலைவர் விசால்ல இருந்து ஒரு பெரும் கூட்டம் இங்க காத்துட்டு இருக்கு. அவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியமா நாங்க எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இளையராஜா 75 அந்த நிகழ்ச்சியை ரொம்ப பிரமாண்டமா. இது வந்து அவருக்கு செய்த பெருமை கிடையாது, அந்த இசைக்கே நம்ம செய்யற ஒரு பெருமை, ஒரு பெரிய பாராட்டு. அப்படி ஒரு பெரிய நிகழ்ச்சி பண்ணணும். ஒரு சரியான வருமானத்தை ஈட்டி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்கு அதன் மூலமா நலிந்த தயாரிப்பாளர்கள் உதவி செய்யணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட நாங்க எல்லாரும் உழைச்சிட்டு இருக்கோம். வணக்கம். இளையராஜாவின் கோடான கோடி ரசிகர்கள் சார்பாக இங்க கூடியிருக்கிற ரசிகர்களாக உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஆனால் மாலை மட்டும் இளையராஜா அவர்களுக்கு இந்த கை கட்டணும். அவர்களுக்கு பொதுமக்கள் எல்லாம் இன்றைய தேதியில தமிழகம் பிரச்சனையின் பூமியாக, ஒட்டுமொத்த தமிழகமும் பிரச்சனை பூமியாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் அவர்களோட பாடல்கள் தான் நம்ம மனசெல்லாம் அப்படியே இலகுவாக்கி மன மகிழ்ச்சியை தந்து என்றென்றுக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு இசை தேவனாக அவர் வழங்குகிறார். அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. இங்கே நான் அதிகமாக பேசக்கூடாது, நான் உண்ணாவிரதம் இன்னைக்கு மௌனாவிரதம் மௌனவிரதம் ரெண்டு சேர்ந்து மௌன விரதம் இருந்தேன். அதனால அதிகமாக பேசக்கூடாதுங்க, ஏன்னா பேசினா நிகழ்ச்சி வேற மாதிரி ஆயிடும். உங்களுக்கு எல்லாம் தெரியும். ராகதேவன், இசை கடவுள், தாள மேதை, நாதபிம்பம், இசை அரசன், இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு அவர்களின் 75வது அகவையின் வருகையொட்டி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் விசால் அவர்களது தலைமையில் பிப்ரவரி 2, 3 தேதிகளில் OMCA மைதானத்தில் மிகப்பெரிய ஒரு இசை விழா எடுத்து அன்னாரை கௌரவித்து அவருக்கு சிறப்பு செய்யும் வகையில் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பலூன்லாம் இப்போ பறக்குமா? இப்போ இருக்கா? இருட்டாயிடுச்சு, இருட்டில் தான் பறக்க விடுவீங்களா? நன்றி. அந்த நிகழ்ச்சியை தான் பார்த்துக்கணும். நான் குழந்தைகளோடு வந்திருக்கிறேன். உங்களையெல்லாம் சந்தித்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அன்னாரின் புகழ் மிக 100 ஆண்டு 1000 ஆண்டுகள் இன்னும் நீடித்து நிலைக்கும். உலகத்துக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு இசை கடவுள் ஒரே ஒருவர் தான், அவர் இளையராஜா அவர்கள். நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.